ஆனால் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகள் நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப இந்த பூமியில அது இது அது அப்படின்ற அதை பார்க்குறீங்க. ஆனா அது உங்களுக்கு தான். ஆனா அதன் மேல ஆசை வைக்காதீங்க. ஹலோ, அதன் மேல ஒரு இச்சை என்று சொல்லலாம், ஆசையோட இச்சைன்னு சொல்லலாம். பொருள் மேல ஆசையோட இச்சைன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், கொலோசியர் 3:1 ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட, பவுல் அடிக்கடி கிறிஸ்துவுடன் கூட, கிறிஸ்துவுடனே நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். நான் அடுத்தப்ப கிறிஸ்துவுடன் கூட தானே எழுந்தோம். என்னங்க முக்கிறப்ப கிறிஸ்துவோடு கூட உள்ள போனீங்க, வெளியே வந்தப்ப கிறிஸ்துவுடன் கூட எழுந்தீங்க. அதனால கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அடுத்த வசனம், பூமியில் உண்டானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். அப்படின்னு அர்த்தம். மேலான காரியத்தை தேடு, மேலான காரியத்தை நாடு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம்லாம் உனக்கு தானா வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது என் ஆவி மேலே எல்லாம் கீழே, என் எண்ணம் மேலே எல்லாம் கீழே. இதாங்க காணப்பட நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய, இங்க பாருங்க என்ன சூப்பரா எழுதியிருக்கிறாரு. அங்க உபத்திரத்தை கொண்டு வந்துட்டார். நீங்கள்லாம் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க. அவரு நீங்களாம் காணப்படாதவங்களை பார்த்து விசுவாசத்தோட இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு உபத்திரவம் இருக்கு, நீங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் ஒன்றும், ஆனால் பொறுமையா இருங்க, அது சீக்கிரத்தில் நீங்கும். சொல்லுங்க, உபத்திரவத்தை லேசுன்னாரா ரொம்ப கஷ்டம்னாரா? உபத்திரவம் என்னது? பவுலுக்கு லேசு, உங்களுக்கு? சில பேர் உபத்திரவத்தையே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பான். இவர் பிரசங்கத்தை, இவர் உபத்திரவப்பட்டதை சபையாருக்கு பிரசங்கம் பண்ணி சபையாருக்கு உபத்திரவத்தை கொண்டு வந்துடுவான். உபத்திரவ மைண்ட் செட்டை கொண்டு வந்துடுவான். உபத்திரவத்தை நான் பெருசா காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் பவுல், லேசான உபத்திரத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும், அது சீக்கிரத்தில் நீங்கும். லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை என்ன பண்ணுது? இதெல்லாம் நடக்குதுயா.